ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த பாலியல் வன்கொடுமை நடக்குது இல்லைங்க. இப்ப கூட வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல குறுஞ்சாலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பாலியல் வன்கொடுமை ஒரு பொண்ணு வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு வந்து போயிருக்காங்க இயற்கை உபாதைக்காக. அப்ப வந்து அங்க இருக்கவங்க வந்து அந்த பொண்ணை வந்து யாருன்னு தெரியல, அந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த கொடூரமா அந்த பொண்ணை வந்து கொலை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப போலீஸ்ல வந்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்களேன். அந்த போலீஸ்ல வந்து நைட்டு போய் 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் தான் இருந்திருக்காரு. நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு காலையில வந்து போய் சொன்னா இது வந்து அந்த பொண்ணு வந்து 17 வயசு உட்பட்ட பொண்ணுங்கிறதுனால மகளிருக்கு காவல் நிலையத்துல தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க போய் கேட்டா ஆளாளுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு கம்ப்ளைண்ட், இது எவ்வளவு பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு வந்து காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்கணுமா இல்லையா, ஒரு வந்து புகாரை எடுக்கணுமா இல்லையா, அந்த பொண்ணை பத்தின எல்லாம் முதல்ல புகார் எழுதணுமா இல்லையா? அது என்ன வந்துட்டு பொண்ணுங்களை உங்க பொண்ணு வந்து நாளைக்கு காணாம போச்சு, ஒரு முதலமைச்சர் காணாம போயிட்டாரு, ஒரு வந்து முதலமைச்சரோட மனைவி காணாம போயிட்டாங்க, ஒரு அமைச்சருடைய மனைவி வந்து காணாம போயிட்டாங்க, அமைச்சருடைய கள்ள காதலி காணாம போயிட்டாங்க அப்படின்னா விட்டுருவீங்களா? உடனே ஆக்ஷன் எடுப்பீங்க தானே? உடனே வந்து புகாரை எடுத்துக்கிட்டு உடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஏன் ஒரு ஹீரோயின் வந்துட்டு காணாம போயிட்டாங்க, ஹீரோயினுடைய 10வது புருஷன் வந்து காணாம போயிட்டாங்கன்னா விடுவீங்களா? இல்ல ஹீரோடைய வந்து 9வது மனைவி வந்துட்டு காணாம போயிட்டா, கள்ள காதலி காணாம போயிட்டான்னு விட்டுருவீங்களா? உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? அது என்ன வந்துட்டு போய் வந்து பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஏழை எளிய மக்கள் கொடுத்தா மட்டும் ஏத்துக்கிறது கிடையாது. கேட்ட போலீஸ்ல ஆள் இல்லைன்னா என்ன நொட்டு லுசுக்கு வந்து ஊர்ல அத்தனை பேரையும் வந்து வச்சிருக்கீங்க போலீஸ் கால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு ஓட்டு வந்து இந்தியா முழுக்க இருக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்கு. ஒரே ஒரு ரேஷன் கார்டு வந்து இந்தியா முழுக்க இருக்கலாம்ங்கிற சட்டம் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஒரே பாஸ்போர்ட் வந்துட்டு இந்தியா முழுக்க எங்க வேணாலும் இருக்கலாம்ங்கிற சட்டம் இருக்குது இல்ல. அப்ப வந்து அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா? இது சேஃப்டி, இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப வந்து ஒரு ஊர்ல அங்கங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறப்ப இது மகளிருக்கான போலீஸ் ஸ்டேஷன் தனியா இருக்கு, இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பொதுதாங்க. அது என்ன வந்து மகளிருக்கு உள்ளதான் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்றது. ஸ்டேஷன் வந்துட்டு எல்லாருக்கும் பொது, ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு பொது கிடையாது. என்ன கதை அடிக்கிறீங்க எல்லாருமே? அப்ப எல்லாரும் செத்துட்டு சூப்பர் ஆகிட்டு நீங்க மட்டும் நல்லா இருங்க. அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாரும் நல்லா இருந்து இந்த நடிகர்கள் நடிகைகள் இவங்க மட்டுமே இந்த நாட்டை வந்து ஆண்டுக்கங்க. நீங்களே இருங்க, நாங்கெல்லாம் வேணாங்க. எங்க பிள்ளைங்களா எங்க பிள்ளைங்க எல்லாருமே கற்பழிச்சிடுங்க, நாங்க எல்லாரும் செத்து போறோம். நீங்க ஆம்பளைங்க கற்பழிக்கிறீங்கல்ல, அவனுங்க எல்லாருமே வந்து நீங்களே இருங்க, பெண்களே வேண்டாம். எதுக்கு எங்களை எல்லாம் கற்பழிச்சு சாகடிச்சிடுங்க? எதுக்கு பொண்ணுங்க? உங்களுக்கு வந்து என்ன, எதுக்கு பொண்ணுங்க? நீங்க இருங்க, இந்த ஆம்பளைங்க கற்பழிக்கிறாங்களா அவனுங்க உயிரோட இருங்க. அப்புறம் வந்து இந்த நடிகைகள் எல்லாம் நல்லா வாழ்றீங்கல்ல, நீங்க எல்லாம் இருங்க. இந்த கிரிக்கெட்காரங்க எல்லாம் இருக்கீங்களா, நீங்களே வாழ்ந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் யார் யாரெல்லாம் பணத்தை கொள்ளையடிச்சு கோட்டையில வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வாழ்ந்துக்கங்க. எதுக்கு எங்க எல்லாருமே தயவு செஞ்சு கொண்டுருங்க, வேண்டாம். நீங்களே வாழ்ந்துக்கங்க. உங்க புள்ள குட்டி பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி வரைக்கும் எல்லாரும் வாழ்ந்துக்கங்க. நாங்களாம் எதுக்கு? நீங்களே வந்து உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு நீங்களே வரிய வந்து வச்சுக்கிட்டு நீங்களுக்கு அப்ப அடிச்சுக்கிட்டு நார்வீங்கல்ல. இப்ப மத்தவங்கள்ட்ட காசை எடுக்கிறப்ப இனிக்குது, உங்க பேரன் பேத்தி உங்கள்கிட்ட வந்து நீங்களே வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க இது பண்றது. கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்றதுல இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா யாரும் கேட்கறது கிடையாது. உண்மையாவே நீங்க எல்லாம் என்ன பாடுல போறீங்கன்னு தெரியல.